ரேவதிக்கு மலர் கால் பண்ணுறாங்க. எங்கே மலர் கால் பண்ணணும். ரேவதி என்ன நீ திடீர்னு கால் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மதி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, மதி என்ன பண்ணுவா ரூமில் விட்டுட்டு வந்திருக்கேன். ஒன்றும் சொல்லலை அமைதியாக தான் இருக்கா. சரி சுரேஷ் வந்தாச்சா? அவன் எங்கே இப்போ வருவான். அவன் ஏற்கனவே பண்ண வேலையில் தான் இவ்வளோ இழுத்து விட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி அண்ணன் ஏதாவது சொன்னாரா? அவர் என்ன சொல்வார். அவர் அட்வைஸ் ஆரம்பிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மதி ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக இருக்கா. இதில் இவர் அட்வைஸ் பண்ணுற பேரில் என்ன கூத்தெல்லாம் பண்ண போகிறாரோ தெரில. இதனால் மதி என்ன பிரச்சனை பண்ண போகிறாருன்னு தெரில. ஆனால் மதி ரொம்ப நல்லவ தான். ஆனால் இருந்தாலும் இவர் வாய் சும்மா இருக்காதே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக நீங்கள் ஏன் மதிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அவள் என்ன தப்பு பண்ணா எதுக்காக நீ பேசாமல் இருக்கீங்க அப்படின்னோடனே, அது சொல்லுங்க நீ. இல்லை மதிக்கிட்ட பேசணும்னு நினச்சா கூட அவள் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வருது. அவள் என்கிட்ட சொன்னால எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இன்னமும் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரேவதி அப்படின்னோடனே, இங்கே பாருங்க நீ, அவள் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டா, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க நீ. அவள் கோவத்தில் சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அதுதானே உண்மை. நான் இங்கே சுயமரியாதை இல்லாமல் தானே வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன் நீ இப்படிலாம் பேசுகிறீங்க? வேற என்ன சொல்கிறது? அதுக்காக மதிக்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க நீ. மதி நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தா தெரியுமா? உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொன்னா. ஆனால் நீங்கள் தான் வாயே திறக்கலை அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவள் சொன்ன வார்த்தை என்னால் மறக்க முடியல ரேவதி. நான் என்ன பண்ணுறது? அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். மற்றபடியெல்லாம் மதி மேலே எனக்கு அந்த கோவத்தை தவிர வேறு எந்த வருத்தமும் கிடையாது அப்படின்னோடனே, சரிங்க நீ. மதி பாவம் கொஞ்சம் யோசிங்க. சரி சரி அவர் வந்துட்டாரு நான் வச்சிடுறேன். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. இங்கே மதி அப்புறம் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணி கேட்டுட்ருக்காங்க. அதான். ஓ உடனே கேட்டுருவாங்களா? நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சாகணும் உங்கள் அன்னிக்கு அப்படி தானே? வீட்டில் 2 பொம்பளைங்களை சேர்ந்தா அவளை தான் போட்டிருக்கே அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள்? அவங்க சாதாரணமாக தான் கேட்டாங்க. நீங்கள் அதை போய் போதும் போதும் நிறுத்து. மதி என்ன பண்ணுறா? சாப்பிட போய் கூட்டிகிட்டு வா. வர சொல்லியிருக்கேன். சுரேஷ் இப்போ வந்துடுவான் அப்படின்னோடனே, ஏங்க என்ன விஷயம் சொல்லு. இல்லைங்க மதிக்கிட்ட அட்வைஸ் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லாதீங்கங்க. உன்னையும் முறைக்கிறாரு. பின்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்? நல்லா அட்வைஸ் பண்ணி எப்படி நடந்துக்கணும், புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்க தான் கூப்பிட்டு வந்திருக்குது. நான் சொல்கிறது முக்கியம் கிடையாது. நீயும் கூட சேர்ந்து சொல்லணும். அப்போ தானே அவள் கரெக்டாவா? அப்படியே இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்படி சுரேஷ் கூட சேர்ந்து வாழ்வா? அதெல்லாம் கரெக்டு தாங்க. இப்போ ஏற்கனவே இவ்வளோ பஞ்சாயத்தாக இருக்குது. மறுபடியும் நீ அமைதியாரு. எனக்கு தெரியும் என்ன பண்ணுறது. உன் வேலையை பார்த்துட்டு வா அப்படின்றாரு. உன்னையும் இவர் அடங்க மாட்டார். அவகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போகிறாரு அப்படின்னு ரேவதி பின்னாடியே போகிறாங்க. மதியம் சாப்பிட கூட்டின்னு வராங்க. அப்போ கரெக்டாக சுரேஷ் அங்கே வந்துடுறாரு. சுரேஷ் வாடா கை காலை கழுவி சாப்பிட வா அப்படின்னோடனே, எனக்கு பசிக்கலக்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது வாடா அப்படின்றாங்க. என்ன மச்சான் வரமாட்டியா? சரிங்க மாமா அதோ வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காராரு. கையை கழுவிட்டு மதி பக்கத்தில் உட்காரு அப்படின்னோட மதியம் அமைதியாக உட்காடுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. இங்கே பாருமா மதி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். இருந்தாலும் நான் ஏன் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன்னா என் வீட்டுக்கு, இங்கே பாருமா நல்லது கெட்டது தெரியல. நீ சின்ன பொண்ணு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகக்கூடாதுமா. கொஞ்சம் புரிஞ்சுன்னு பார்த்து நடந்துக்கணும். சும்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எப்படிமா? இப்போ பாரு சுரேஷோட பேர் எவ்வளோ கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நீ உன் புருஷனோட பேர் கெட்டு போக்க நீ விரும்புவியா சொல்லு அப்படின்னோடனே மதியம் அமைதியாக இருக்காங்க. அடுத்து என்னம்மா வாயே திறக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே, ஏங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்றாங்க. மதியம் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ மதி ரூமுக்கு போகிறா. மதி ஒரு நிமிஷம் இருமா. நீ பாட்டு போனால் என்ன அர்த்தம்? பேசுறத பேசிடணும்ல. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. என்னம்மா என்கிட்ட இப்படி பேசுகிற? உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? மதி நான் சொல்கிறத இங்கே பாருங்கள். உங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் மச்சான் இருக்கார்ல சுரேஷ், அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நடந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர் மட்டும்தான் காரணம். அதனால் அவருக்கு அட்வைஸ் பண்ணுற வழியை பாருங்கள். எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. இவ அடங்கவே மாட்டாளா அப்படி சொல்லிட்டு உன்னை ரேவதி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. அப்போவே நினச்சேன் இவர் கண்டிப்பாக மூக்கு உடைவாருன்னு சொல்லிட்டு. நம்ம சொன்னால் எங்கே கேட்டார்? இப்போ வாங்கி கட்டிக்கினார்ல. இப்போ சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரேவதி பார்க்குறாங்க. இதெல்லாம் சுரேஷ் பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிற. மாமா சாரி மாமா அப்படின்னோடனே, பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம். நீ போய் வேலையை பாரு, போய் படுக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு அப்படியே முறைச்சிட்டு போகிறாரு. செம்ம கோவத்தில் இருக்காரு சுரேஷ். இவ திருந்தவே மாட்டாளா அப்படின்னு.